ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமங்கலம் ராஜபாளையம் ஹைவே ஸ்ட்ரெச்சோட 6வது வீடியோ. அந்த வீடியோ நம்ம பிகின் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் கோவிலில் பைபாஸை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம பிகின் பண்ணுறோம். இந்த வீடியோ எண்ட் ஆகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் எண்ட் ஆகும். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகங்கை ரோடில் வந்துட்டு எண்ட் ஆகும். அந்த எண்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கும். கடந்த முறை அந்த ரயில்வே கிராசிங் வேலை கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது. ரொம்ப டீடியஸான ஒர்க்கு. காரணம், அதுக்கப்புறம் ஒரு கம்மாவில் இருக்கும். இந்த முறை அந்த ரயில் ஓவர் பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுபோல் இப்போ நம்ம பயணிக்கிற அந்த வெஹிக்கிள் அண்டர் பாஸ் இருக்குல்ல, இந்த வெஹிக்கிள் அண்டர் பாஸ் ஓப்பனாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் கிருஷ்ணன் கோவிலில் பைபாஸ் பண்ணி ராஜபாளையம் போகணும்னா தாராளமாக வெஹிக்கிள்ஸை இந்த ரோடை எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வெஹிக்கிள் அண்டர் பாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி இருந்துமே நீங்கள் நிறையா வெஹிக்கிள்ஸ் இங்கே பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ராஜபாளையம் நீங்கள் போகிறீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரோடு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பக்கம். ரெண்டாவது, ஏற்கனவே சொன்னது போல் சேஃப், உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கு கடைகள்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் க்ரீன்ஃபீல்டு ஹைவேனால் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பொட்டல் காடாக இருக்குது ரோடோட ரெண்டு பக்கமும். ஆனால் டிரைவிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் வழியில் உங்களுக்கு ஏதோ வண்டி பங்க்சரோ இல்லை பெட்ரோல் ஏதோ காலி ஆயிடுச்சு இல்லை கடைகள் ஏதோ நீங்கள் சாப்பிட்றணும் அப்படின்னா எதுவுமே முடியாது. இப்போதைக்கு பெரும்பாலும் ரோடு லே பண்ணுறது, பாலம் வேலையில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செல்ல பாலங்களை சின்ன சின்ன வேலைகளுக்காக லாக் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே நீங்கள் சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ரோடு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது இந்த ரோடு போகிறதுக்கு
பிகின் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த டைம் 3 இயர்ஸ் பிஃபோர் இந்த திருமங்கலம் ராஜபாளையம் ஸ்ட்ரெச்சு, அதுக்கப்புறம் கமலாபுரம் ஒட்டஞ்சத்திரம் ஸ்ட்ரெச்சு, அதுக்கப்புறம் மேலூர் திருப்பத்தூர், மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ இந்த எல்லா ரோடுமே பார்த்திங்கன்னா அந்த ரோடு பிகின் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். 4-5 இயர்ஸாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த இனிஷியல் டைம் வந்து இந்த ரோடில், அதாவது இப்போ ரோடு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ட்ரைவ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். அந்த பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ எப்படி இந்த லேண்ட்ஸ்கேப்பு, இந்த டெரெயின் வந்து எப்படி இருந்தது, ஸோ அதில் எப்படிலாம் போய் கவர் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸாக வந்து இருந்தது. ஸோ இப்படி இருந்த இடமா இப்படி மாறி இருக்குது அப்படின்னு உண்மையிலே வந்துட்டு ஆச்சரியமாகவும் இருக்குது. ரோடு லே பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சாக லே பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கங்கே ஒரு பிட்டாக லே பண்ணியிருப்பாங்க. ஒரு பிட்லேருந்து இன்னொரு பிட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அநியாயத்துக்கு சுற்றிலாம் போனோம். சில நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்லாம் சுற்றி வந்து அடுத்த எண்டுக்கெலாம் போயிருக்கோம். ஸோ அவ்வளோ டஃப்பான ஒரு டாஸ்க் இந்த மாதிரி ஹைவேஸை வந்து லே பண்ணுறது, கேப்சர் பண்ணுறது. இந்த திருமங்கலம் ராஜபாளையம் ஸ்ட்ரெச் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உண்மையிலே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. காரணம் வந்து இது வந்து நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு, அதுக்கப்புறம் மேலூர் திருப்பத்தூர் ரோடு, அதுக்கப்புறம் கமலாபுரம் ஒட்டஞ்சத்திரம் ரோடு இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு. பட் ஸ்டில் வந்து இதுதான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது இப்போதைக்கு. 2 கான்ட்ராக்டர்ஸு 2 பேருமே வந்து வேலையை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே வந்துட்டு ஒரு டஃப்பான டாஸ்க்கு. இன்னொன்று, இது இவ்வளோ சீக்கிரம் முடிகிறதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு மணல், குவாரி இதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்பும் இருந்திருக்கு. இந்த ஏரியாவில் இந்த ஸ்ட்ரெச்சில் உள்ள ஒரு 2-3 குவாரிஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து வீடியோகிராஃப் பண்ணியிருக்கோம். சப்போஸ் குவாரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்காதவங்க கூடயும் விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸ் பாருங்கள். இந்த பகுதியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிள் அண்டர் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. காரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த வெஹிக்கிள் அண்டர் பாஸ் வந்து கடந்த முறை நம்ம வரும்போது வந்து வேலை வந்து கம்ப்ளீட் ஆகலை. இந்த முறை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெஹிக்கிள் அண்டர் பாஸ் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ரயில்வே லைன் வந்து கிராஸ் ஆகும். ஸோ அந்த ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி இந்த பிரிட்ஜை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க.
அடுத்த வீடியோவில் நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து ராஜபாளையம் சத்திரப்பட்டி ரோடு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆயில் போட்டிங்களா? ஆஃப் அப்படியே காட்டி காட்டிட்டு ஆஃப்